சரி வந்துட்டு சாமான் இனி நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாம் ரெடியா நிக்காங்க. அவன் ஓடி ஒழிக்கிறான் படி. ஏன் பாருங்க, அவன் தான் இப்ப டிரைவர், இருக்கு ஹெவி டிரைவர். சரிதானே? ஓ, இவர் டேலர் டிரைவர். இந்த இவர் தான் ஹெவி. இவருக்கு தான் இந்த வண்டி வந்திருக்கு. இப்ப ஏன்னா ஒழிக்கிறான், நீ வெக்கப்படாத. அது சும்மா இல்ல, 10 வீல் இதோட சேர்த்து 11 வீல் 11 வீல் வாங்கி கொடுத்திக்கோம் வந்துருக்கு. சரி எல்லாம் கழட்டணும். இப்போ என்னடா பூம் பேக் போகிறேன். இப்போ நாங்கள் பூம்லாம் ரெடி ஆகி தானே, எல்லாம் ரெடி ஆகி நாங்கள் பேக் பண்ணி ஏற்கனவே பார்த்துப்பீங்க நினைக்கிறேன். எல்லாம் ஃபுல்லாக கழட்டி போட்டு இப்போ ரெடி பண்ண போகிறேன். சேசி இதுக்கு அடிக்கணும். இப்போ சேசி இதுக்கு மேலே உண்டு சேஃப்டிக்கு அடி ஸ்டாப் பண்ணுவோம். ரைட் தம்பி? ஓகே, டூயிங் டன். எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க கலட்டுறதுக்கு. சங்கங்கள் முதல்ல வெட்டியாக கலட்டுங்கள். வெட்டியாக கழட்டி போட்டு உங்களுதையும் பிரிக்குமே வேண்டியா? சரிதானே? என்ன சொல்கிறீங்க வாசன்? எல்லாம் கலட்டணுமா? இந்த டேங்கி, இந்த இது, இந்த ஸ்டாண்டு, பெட்டு ப்ராக்கெட்டு, இந்த ஷேப் டேங்கி, எல்லாம் டீசல் டேங்க் முழுதுமா எல்லாம் கலட்டுங்க. டிஃபரன்சர் இந்த இது அதை கலட்ட மாதிரி இதுவெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொழுங்க ராணியை கொழுங்க எல்லாத்தையும் கழட்டி கொட்டினீங்கன்னா அப்புறம் இடையில உடைச்சிட்டு நிற்கும். டீசல் டேங்கையும் கழட்டியாச்சு. என்ன இருக்கு கழட்டுறது? என்னென்ன இருக்கு எல்லாம் கவனம், எல்லாத்தையும் கவனம் வைங்க. போட்டெல்லாம் கூட இருங்க அதில். இதையும் கழட்டும், எல்லாம் கழட்டும். சரிதான் சார், கழட்டியாச்சு. எல்லாம் கழட்டியாச்சு. இது ரெண்டும் தான் இப்போ இருக்குது. இதையும் கழட்டினா வேலையை ஸ்டார்ட். இங்கே இருக்கு இந்த கொரோனா. இந்த இருக்கு பாருங்கள், இதில் இருந்தால் கொடுப்பேன். இது பம்புக்கு இது ஒரிஜினலாக வருது பூமுக்கு. இதில் இருந்து தான் இப்போ நம்மளோட பூம் பம்ப் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே தூக்கி அதில் கொழுவி பாருங்க. கொழுவுதாண்டு चेक करने का और डाल के चेक करने का और पीछे हाँ अरे होदा ओके ओके नीचे रख. अदे फोटो पारेंगे भाई. सेम डाल के चेक करो. नहीं सीधा आयो नंबर 1.
இவ்வளோ ஹோலும் போடணும். இவ்வளோ ஹோலும் அடிக்கணுமா? அந்த இதாடுங்க வெல்டிங் மிஷினை கழட்டி எடுத்துரும். இதெல்லாம் ஜாயின் போடணும்ண்ணே. 6 மீட்டர் 2 பார்த்தா அது 6 எத்தனைக்கு 7 மீட்டர் 7 மீட்டர் 40 சென்டிமீட்டர் நம்மளோட சைஸ் இது. ஆனால் நம்ம வாங்கிட்டோம் 6 மீட்டருக்கு. அது சரி வர அவ்வளோது 6 மீட்டர் ஜாயின் பண்ணணும். அதனால் வேறு பீஸனோட ஜாயின் பண்ண போகிறோம். இதில் இந்த ஓட்டையெல்லாம் போட்டு முடிஞ்சு தம்பி பேப்பர் போட்டு பெயிண்ட் அடிப்போம். பெயிண்ட் அடிக்க போட்டு நீங்கள் ஏற்றலாம். நான் ஜாயின் பண்ணி போட்டு தான் ஏற்றணும் போல இருக்கு. பார்க்கலாம். இல்லையா வெட்டிட்டீங்கண்ணே? ரைட், ஓகே. அப்படியே எடுத்து கிரைண்டிங் அடிச்சு எடுத்துட்டு வெல்டிங் ரெடி பண்ணி எடுத்தீங்கன்னா சரி, ஜாயிண்ட்டை போடுவோம். ஃபுல் பக்கம் மட்டும் அடிச்சு போட்டு ஏற்றுவோம் சாமான. எல்லாம் ஆயுது அப்புறம் ரெடி ஆகிடுச்சு சாமான். தூக்கி ஏற்றுங்க. உள் பக்கம் பெயிண்ட் அடிச்சாச்சு, வெளி பக்கம் வேலை முடியாது. போல்ட்டை கையில் எடுத்து கொள்ளுங்க. மெல்ல கை காலில் போட்டு போகணும். ஐவா ஐவா நம்பர் 1. ரைட். இப்போ என்ன வேணும்? பிளேட் எடுக்கணும். பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. எடுங்க பெயிண்ட். நல்ல ஐடியா, மறந்து போச்சு. नहीं करेगा तो रोको, ये भी उठाना चाहिए. அதுக்கு அடிச்சிருங்க பெயிண்ட். ரெடி ஆயிட்டு சசி ஏத்தப்புறம் ஐயோ வைத்துங்க ஃபஸ்ட் கொஞ்சம் வைத்துங்க இன்னும் போட்டு இன்னும் கொஞ்சம் அரே இந்த சேனல் இதுக்கு மேலே வரும். ஓகே சரிதானே? அடுத்தவங்க கொடுங்க, அடுத்தவங்க பிளேட்டை கொழுகி போட்டு उंग बचा जी यहाँ तो दूसरा प्लेट ले लो. ओ नहीं गिरेगा. हाँ पेंट मारना चाहिए. हाँ पेंट अड़ीपों சரி எல்லாம் அடிச்சு முடிஞ்சு வெல்டிங் வேலை முடிஞ்சுது. நீ அது ஏற்றுனா சரி மேலே ஏற்றணும் பாருங்கள். மேலே இது முடிஞ்சுது. சின்ன பீஸ் ஒன்று ஜாயின் பண்ணணும். பண்ணால் மேலே தூக்கி ஏற்றலாம். ஏற்றுனா ஏற்றி எதை செட் பண்ணி வெல்டிங் பண்ணால் சரி பார்க்கலாம்.
शो में देखो छोटे छोटे बॉक्स है हाँ अंदर कितना बॉक्स है हाँ वो तो कल डोर में ஓகே ஓகே இப்போ இது பண்ணா சரி அங்கே அங்கே அந்த அந்த பக்கம் வச்சு பாருங்க சரி எல்லாம் டெக் பண்ணியாச்சு நான் லாஸ்ட் ஒரு பீஸ் இருக்கிறேன் லாஸ்ட் பீஸ் அடிக்க போட்டோம் அனுப்பிவிட்டா பார்க்கலாம் போல்ட்டும் போடணும் சரி அப்படியே 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 சொல்லி தான் மார்க் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம ஓட்ட ஓட்ட வாங்குது என்ன சோக்கா உள்பக்கம் அடிக்க போட்டு அப்புறம் எல்லா வேலையும் முடியாது ஒலையை அடிக்கும் ஓகே ஓகே அப்படி இருக்குமா பாலிங்கோட போடுறாங்க சரியா ஆமாம் இங்கே ரெண்டு சப்போர்ட் இருக்குது இந்த பக்கம் மாட்டியாச்சு இதுக்கெல்லாம் வெல்டிங் வரும் முடியும் ஃபுல்லாக வெல்டிங் இங்கே போல்ட்டுக்குள்ள அதெல்லாம் பாருங்க வரான் வெல்டிங் அடிக்காது முடியுது நீ டைட் பண்ணுவோம் போல்ட்டு என்ன வேணும் ஸ்பேனர் வேணுமா ஆ என்னோட ஸ்பேனர் வாங்க சரி எல்லாம் டைட் பண்ணி முடியட்டும் டைட் பண்ணி முடிஞ்சு வெல்டிங் அடிக்குள்ள அடுத்த வீடியோ எடுக்கலாம் மிச்ச வீடியோவை டைட் பண்ணட்டும் ஆளும் இல்லாமல் இருக்கிற நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் ரைட் அந்த என்னது வாங்க இதில் சப்போர்ட் தானே இது இந்த சப்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டோம் சரிதானே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ போல்ட்டு போட்டாச்சு இப்போ எந்த போல்ட்டை மாற்றி போடணும்ண்ணே இது கொஞ்சம் மாறி வந்துட்டு இந்த த்ரெட்டு நான் தான் போட்டேன் நான் ஃபஸ்ட்டு போல்ட்டு மாறி போட்டேன் இப்போ நம்மளோட பாஸ் சொல்கிறேன் சரி பிரச்சனை எல்லாம் மாற்றி போடுவோம் நோ ப்ராப்ளம் உள்ளே சப்போர்ட்லாம் அடிச்சாச்சு பெயிண்ட் அடிக்கலை பாருங்க இது இப்போ வெளியே அடிக்கிறோன்னா ரியல் ஃபுல்லாக பொடியெல்லாம் அடிக்கிறதுக்கு ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் கொஞ்சம் குறைஞ்ச காசுக்கு இல்லை சமனை பழசியாக எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் எல்லாம் பழசு எல்லாம் அங்கே புறக்கி ஐபிஎம் எல்லாம் ரெடி பண்ணி ஏன்னா நம்மள்ட்ட கிழக்கு சாமானுகள் பழைய சாமானுகள் அதை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் நாங்கள் வாங்கினது இந்த பிளேட்மெண்ட் தான் எல்லாம் ரெடி ஆகிட்டு போல்ட்டை போட்டோம்
எல்லாம் இறக்கி பாருங்கள் எல்லாம் பிளேட்டு. இது ஒரு பிளேட்டு 12 mm, இது 10 mm பிளேட் போட்டிருக்காம என்னடா உள்ளுக்கு இது அடிச்சு என்ன அடிச்சு ஜூ அடிச்சுக்கம்ண்ணே, ஜூ அடிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள். ஜூ அடிச்சு போட்டிருக்கேன் சப்போர்ட் இருக்கு. என்னடா அதில் வாரது 15 ton கிரேன் வரப்போகுது. அதனால் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணணும். எங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று காட்டினாங்க, ஒரு இடத்த அடிக்காங்க 7 மாண்டு. நம்ம தான் சொல்லிட்டோமே கொண்டையும் விடுற மாதிரி நாங்களும் இல்லைண்டு. நீங்கள் பார்க்காட்டிங்கன்னா பார்த்தானே சரி தான், நாங்கள் அடிக்கிறத போடுறோம் பாருங்கள். இப்போ என்னடா இதை அடிக்க போட்டு நாங்கள் அனுப்புவோம் இப்போ க்ரெயின் செட் பண்ணுறது. ஏன்னா க்ரெயின் எல்லாம் அது வந்து பாருங்கள் நாளை கொஞ்சம் வெல்டிங் வேலை நடக்குது. வெல்டிங் வேலை இதுக்கெல்லாம் வெல்டிங் வரும்ண்ணே, இதெல்லாம் வெல்டிங் வரும். இது ஓகே, இது வெல்டிங் அடித்தாச்சு. ஆனால் இது தேவையில்லைன்ட்டாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் அடித்து நாளைக்கு அனுப்புவோம். இந்த மாதிரி இதே கண்டிஷனில் போவோம். சாமானில் ஃபிட் பண்ணி போட்டு எண்டாயிரம் கழட்டிக்க நான் ஃபிட் பண்ணி போட்டு இதே கண்டிஷனில் அனுப்புவோம். நம்மள்கிட்ட கடை கிரெயின் ஏற்றி கொண்டு வைப்போம், ஃபிட் பண்ணி தருவாங்க. வேலை முடிய ஒடி அடிக்கிற வேலையை தொங்குவோம். ஓகே, எல்லாம் போட்டாச்சு. சப்போர்ட் பிளேட் போட்டாச்சு, போல்ட்லாம் டைட் பண்ணியாச்சு. வெல்டிங் வேலை நடக்குது அந்த சைட்டுக்கு. இதெல்லாம் முடிஞ்சுது, இந்த வெல்டிங் வேலை முடிஞ்சுது. இன்றைக்கி கலட்டின சாமான்லாம் ஃபிட் பண்ணால் க்ரெயினே ஏற்ற வேண்டியா. இது க்ரெயினில் ஒரு பார்ட் தான். இது மிச்ச சாமான் அங்கே முன்னுக்குறிக்கு. இப்போதைக்கு இந்த வேலையை முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் க்ரெயின் ஏற்றணும். க்ரெயின் ஏற்றி போட்டு தான் மிச்சப்படி வேலை வரும். எல்லாம் முடிஞ்ச கிரைண்டிங் அடிச்சிட்டாங்க. 12 mm பிளேட் போட்டிருக்கு சைட்டுக்கு, சப்போர்ட் பிளேட். ஓகே, சைலன்சர் மாட்டியாச்சு. இனி கனெக்ஷன் பண்ணணும். இதில் டீசல் டேங்கு, இது கெமிக்கல் டேங்க். என்ன செய்யணும்? ஆணிகளை கொஞ்சம் கீழ் ஆணிகளை இருக்கா செட் பண்ணி வந்து ஓட்டி விட்டுட்டோம். ஓகே, டவுன் டவுன் டவுன். ஓகே ஓகே, மாட்டியாச்சு. இது என்ன டேங்க்? இது சேவ் டேங்கா? சாதா டேங்கியா அபு ஆஷிப்? சரியா ஸ்டார்ட் பண்ணுவோமா? லுக்மான் அபு ஆஷிப் அலி ஸ்டார்ட். ரைட் ரைட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அமர் ஸ்டார்ட் करो, चेक करेगा. எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்களா பாப்போம். ஃபுல் சாமான் ஸ்டார்ட். ஓகே, எல்லாம் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. அலி ஸ்டார்ட். ஆய்வா நம்பர் 1 ஆடியோவில் ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள் எல்லாம் வெயிட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட்டும் காடி பண்ணியாச்சு. பெயிண்ட்டும் அடித்தாச்சு. மேலே வேலை முடிஞ்சது. இப்போ ஹோப் அது இது ஃபிட்டிங் அனுப்பணும். ஹலோ மக்களே, பாருங்கள் எங்கள் அண்ணன் 10 கியர் வண்டி ஸ்டார்ட் பண்ணி எடுக்க போகிறார் வெளியில். பாருங்கள் இந்த வெட்டி ஒன் பண்ணியாச்சு. எங்கள் அண்ணன் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் தான் எங்களோட பாஸ். பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி.
பாருங்க எவ்வளோ பெரிய வண்டி உண்டு, 10 கியர் வண்டி, புது வண்டி. எங்கள் அண்ணன் எடுக்கிறாரு, எல்லாம் பார்க்குறாரு ரெடியா சரியா அடிக்காண்டு. வண்டி தான் மூவ் ஆகுது பாருங்க. அண்ணா Okay.